நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்த உங்களோட நாட்டோட கரன்சில நீங்க வச்சிருக்கிற ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்கள மாரி ஒரு முட்டாள் யாரும் இல்ல. ஏன்டா எந்த விதமான ஒரு பேக்கிங்கும் இல்லாம, ஃபேக்கான ப்ராமிஸ்கள மட்டும் வச்சு, நெனச்ச மாரி பிரிண்ட் அடிச்சு, வெறும் பேப்பர உங்களுக்கு தந்து, அத பணம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானுகள் நம்முடைய கவர்ன்மெண்ட்ஸும், பேங்க்ஸும். நீங்க ஒரு 20 வயசுல தொழிற்சி ஆரம்பிச்சு, நீங்க தொழில் செய்றீங்க, இல்லாட்டி பிசினஸ் செய்றீங்க, ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களோட டைம் இல்லாட்டி உங்களோட ஸ்கில்ல பாவிச்சு, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பணம் ஒண்ட எதிர்பார்க்கிறீங்க. அதாவது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஊதியம் ஒண்ட எதிர்பார்க்கிறீங்க. அந்த ஊதியத்த இப்ப நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா, 20 வயசுல ஆரம்பிச்சு 60 வயசு வரையும் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அவனுங்க தார ஊதியம் என்னன்னா, வெறும் பேப்பர பிரிண்ட் பண்ணி தரானுங்க. அது என்ன வெறும் பேப்பர்? அந்த பேப்பர குடுத்தா நாங்க பொருட்கள் வாங்கக்கூடிய மாரி இருக்கு தானே. அந்த பேப்பர நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய மாரி இருக்கு தானே. அது வெறும் பேப்பர் இல்லையே. அது உண்மையான பணம்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா, அங்க தான் நீங்க பிழ. என்ன காரணம்னு சொன்னா, உங்களுக்கு தார பேப்பர் எதையுமே பெக்கிங் பண்ணி இல்ல. ஓகே. எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம நடந்துட்டு இருக்குது. ஏர்லி டேஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கோல்ட தான் ஒரு ஒரு பணமாக பாவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய அளவுல கோல்ட கேரி பண்ணி தெரியல. நீங்க ஒரு டொன் கோல்ட எடுத்துட்டு போயலாம். ஒரு $10,000 பெறுமதியான கோல்ட உங்களோட இதுக்குள்ள மணி பர்ஸுக்குள்ளேயோ, பாக்கெட்டுக்குள்ளேயோ வச்சு எடுத்துட்டு போயலாம். அப்ப அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நடுத்தரகர்கள் வந்து ஓகே, நீங்க உங்களோட தங்கத்த என்கிட்ட தாங்க. உங்களோட தங்கத்துக்கு பதிலா உங்களோட தங்கத்த நான் எவ்வளோ வச்சிருக்கேனோ, அதுக்கேத்த ஒரு பத்திரம் ஒண்ணு தாரேன். அந்த பத்திரத்த நீங்க வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ, அந்த பத்திரத்த நீங்க கொண்டு வந்து தந்தீங்கன்னா, உங்களோட தங்கத்த நான் தருவேன். ஸோ உங்களோட தங்கத்த பாதுகாப்பா வச்சிட்டு இருந்ததுக்காக, எனக்கு ஒரு ஃபீஸ் ஒண்ணு தாங்கன்னு சொல்லி, தங்கத்த நடுத்தர தரகர்கள் மாரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. பிறகு அப்படி ஆரம்பிச்சது பிறகு அப்படி குடுக்குற அந்த பத்திரத்த ஒரு பணமா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரிமாறிக்கொண்டாங்க. ஏன்னா, அந்த பத்திரத்துக்குரிய தங்கம் அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிறதால, அந்த பத்திரத்துக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாவிச்சாங்க. அத பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய கவர்மெண்ட்ஸ் இத பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த நடுத்தரகர்கள வேற சுட்டு போட்டு, நம்மளே மக்கள்ட்ட பணத்த ட்ரெஷரியில வச்சு அதுக்கேத்த அதுக்கு வேல்யூக்கு ஏத்த பேப்பர நம்ம பிரிண்ட் பண்ணி குடுப்போம்னு சொல்லி கவர்மெண்ட் உருவாக்கினது தான் கோல்ட் பேக்ட் இந்த மணி. ஆனா 1971ல பிரசிடென்ட் நிக்சன் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு போதுமான அளவு தங்கம் இல்ல. நிறைய பணத்தில தேவை இருந்ததால, இதுக்கு மேல நாங்க தங்கத்த பேக் பண்ண மாட்டோம். நாங்க என்ன செய்யணும்னா, இது கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல ரிமூவ் பண்ணி நினைச்ச மாரி பிரிண்ட் அடிப்போம்னு சொல்லி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அந்த உலகத்தில மிகப்பெரிய பொன்சி ஸ்கேம். ஆனா அந்த பொன்சி ஸ்கேம இவ்வளோ காலத்துக்கு அது ஒரு ஸ்கேம்ன்றே தெரியாம நம்ம எல்லாரும் பாவிச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கு ஆரம்பிச்சு இவ்வளோ காலத்துக்கு $21.7 ட்ரில்லியன் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது யுஎஸ் டாலர் மட்டும். அதே மாதிரி எல்லா நாடுகளும் யுஎஸும் பிரிண்ட் பண்ணுறாங்க தானே, நம்மளும் பிரிண்ட் பண்ணோம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. நாளைக்கு பொதுமக்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து அவங்களோட அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் கவர்மெண்ட்டிட்ட கொடுத்து, இந்த பணத்துக்கு இந்த பணத்துக்கு வேல்யூவபிளான தங்கத்தை எங்கள்கிட்ட தாங்கன்னு கேட்டால், அந்த தங்கம் எந்த கவர்மெண்ட்டிட்டையும் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற தங்கத்துக்கு கூட அவனால் பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டாங்க. இப்போ இந்த பபுள் பெருசாகி எல்லாவற்றையும் பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனையில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையோட பேர் தான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை நம்ம எல்லாம் நினைக்கிற பொருட்களோட விலை கூடுறன்னு சொல்லி, இன்ஃப்ளேஷனாக பொருட்களோட விலை கூடுறதில்ல. இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்த பொருட்களோட விலை கூடுறதில்ல, இந்த பணத்தோட வெலு குறைஞ்சிட்டு போகிறது தான் இன்ஃப்ளேஷன். ஓகே, நீங்கள் இப்போ இருக்கிற $100 10 வருஷத்துக்கு முதல் நிறைய பொருள் வாங்கியிருக்கலாம். அதே $100 தான் இப்போயும் இருக்கு. ஆனால் அதே நிறைய பொருளை வாங்கிடலாம். அதை விட கொஞ்சம் குறைவான பொருளை தான் இப்போ வாங்கலாம். இதே $100 இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அதே பொருளை வாங்க போகிறீங்கன்னா மிகவும் மிகவும் குறைஞ்ச அளவில் தான் கிடைக்கும். அப்போ குறைஞ்ச அளவில் கிடைக்குதுங்கிறதுக்காக பொருளோட விலை கூடல அர்த்தம். அதாவது பணத்தோட பெறுமதி குறைஞ்சிருக்குது. ஸோ இப்போ அதாவது கரப்டட் கவர்மெண்ட், கரப்டட் உள்ளுக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாம், அதாவது அவங்களோட சொந்த தேவைக்காக இப்படியெல்லாம் செஞ்சு அவங்க நல்லா ஏமாற்றி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கடைசி இது எல்லாமே எங்கே வந்து நிற்குன்னு சொன்னால், பொதுமக்களாகிய உள்ளேயும் வந்து ஆக்கள் வந்து தான் இப்போ இந்த பிரச்சனை வந்து நிற்குது. இப்போ விலை யாரு குடிக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு தான் கூடி போயிருக்குது எல்லாம். அப்போ நம்ம டெக்ஸ் கட்டணும் தானே. டெக்ஸில் இருந்தால் கவர்மெண்ட் ரன் ஆகுது. அவங்க மணி பிரிண்ட் பண்ணுறதால கவர்மெண்ட் ரன் ஆகுது நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால், டெக்ஸுங்கிறது உங்களுக்கு காட்டுற ஒரு பம்மாத்து. அதாவது நினச்ச மாதிரி எல்லாம் மணியை பிரிண்ட் பண்ணினா நீங்கள் நினச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம கேட்டப்படாங்கிறதுக்காக எங்களோட கவர்மெண்ட் மணி பிரிண்டிங்கால் நாங்கள் ரன் பண்ணலை, உங்கள்கிட்ட இருந்து வாங்குற டெக்ஸால் தான் இந்த மணி பிரிண்டிங் ரன் ஆகுதுன்னு சொல்லி, அப்படி உங்களுக்கு பிரிண்ட் அடித்து தர பணத்தை, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு போடுற உழைப்பில், நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் கொஞ்சம் பணத்தை தார மாதிரி தந்துட்டு அதுலேயும் பாதியை பிடிங்கி எடுக்கிற ஒரு கேவலமான வேலை தான் இந்த டெக்ஸ். இதுக்கு சொல்யூஷனாக 2009ஆம் ஆண்டு
ஒரு ஒயிட் பேப்பர் உண்டு சத்தோஷி நக்கமோட்டோங்கிற ஒரு தனிநபரோ ஒரு என்டிட்டியோ அது யாருன்னு தெரியா ஒன்று பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த மணி சப்ளையில் இந்த ஃபேக் பொன்சி மணி சப்ளையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே இல்லாமாக்கி ஒரு ஃபிக்ஸ் சப்ளை ஒன்றில் ஒரு தனிப்பட்ட நபரோட கண்ட்ரோல் இல்லாமல் வேர்ல்டு வைடாக ஈஸியாக பணப்பரிமாற்றத்துக்கு செய்யறதுக்கு பெஸ்ட்டான ஒரு மணி ஒன்று 2009 சத்தோஷி நக்கமோட்டோவால் அறிமுகப்படுத்தப்படுது. அதோட பேர் தான் இந்த பிட்காயின். இது உண்மையான பிட்காயினில் இது சிம்பிள் தான். பிட்காயினை தொட்டு உணர முடியாது. ஓகே, உலகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் 21 மில்லியன் பிட்காயின் தான் வாரத்துக்கு இருக்குது. ஓகே, அது எவ்வளோ காலத்தில் வந்து முடியும்னு சொன்னால் 2009 2140 வந்து முடியும். ஓகே, அது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு இருக்கா வார சப்ளை அப்படியே அரைக்கிற வாசம் குறைஞ்சி போகும். அதுதான் பிட்காயின் ஹாவிங்னு சொல்கிறேன். பிட்காயின் ஹாவிங் சம்மந்தமாக ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டேன். ஸோ இந்த 21 மில்லியனில் ஆல்மோஸ்ட் 19 மில்லியன் சம்திங் ஆல்ரெடி வந்துட்டு இன்னும் 1.5 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கே வாரத்துக்கு இருக்குது. அது வாரத்துக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே போகும். ஏன்னா 2140 வரைக்கும் இது வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த 21 மில்லியனை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயின் கூட யாராலையுமே உருவாக்க முடியாது. ப்ளஸ் இது ஒரு தனிப்பட்ட நபர் கண்ட்ரோலில் உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் மைனிங் நெட்ஒர்க்ஸ் மைனிங் கம்ப்யூட்டர்ஸில் கண்ட்ரோலில் இருக்கிறதால யார் ஒரு தனி நபரோ ஒரு தனி என்டிட்டியோ ஒரு தனி கவர்மெண்ட் நினச்சா கூட பிட்காயினை மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதனால தான் இது உலகத்திலே மிகவும் பெருமதியான பெஸ்ட்டான ஒரு பணம். ஸோ இன்னும் நீங்கள் முட்டாள்தனமாக உங்களோட கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இதை மாதிரியான பொய் பேப்பரில் சேமித்து வைக்காமல் இதை மாதிரியான ரியல் அசெட்டில் உங்கள் பணத்தை சேமித்து வைங்க. இன்றைக்கு நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $100,000 அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் மணிக்கு 3 கோடி கிட்டத்தட்ட. 3 கோடிக்கு நான் எங்கே வர பிட்காயின் வாங்குறது? 3 கோடி பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு வழங்குது. அதுக்கு தான் நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்க்கணும். ஓகே, நீங்கள் பிட்காயின் வாங்குறேன்னா மொத்தமாக ஒரு பிட்காயின் வாங்கினேன் அவசியம் இல்லை. மினிமம் இது என்ன $1 $2 நீங்கள் நார்மலாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறேன்னா மினிமம் $5 நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். $5 கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு ஒரு 1500 ரூபீஸ் தான் வரும். ஓகே, பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன அலகுகளாக பிரிக்கலாம். ஒரு பிட்காயினை 100 மில்லியன் பிரித்தா அதை ஒரு சத்தோஷின்னு சொல்லுவாங்க. ஒரு பிட்காயினில் 100 மில்லியன் சத்தோஷி இருக்கும். ஓகே, நீங்கள் மினிமம் ஒரு சத்தோஷிலேருந்து பிட்காயின் வாங்கலாம். அப்படின்னு சொன்னால் ஒரு சத்தோஷி ஸ்ரீலங்கன் மணிக்கு 0.2 ரூபீஸ், அதாவது ₹1 இல்லை. ஓகே, ஒரு சத்தோஷி ₹1 இல்லை, 0.2 அப்படின்னா 5 சத்தோஷி நீங்கள் ₹1 வாங்கலாம். ஜஸ்ட் ₹1. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் ஓகே, அதோட கூடிய அப்போ 4-5 வருஷத்தில் எல்லா கண்ட்ரிஸுமே பிட்காயினை லீகல் டெண்டர் ஆக்கிடுவாங்க. எப்படி கோல்டை ஒரு ட்ரெஷரியில் வச்சு மணி ஒரு காலத்தில் பிரிண்ட் பண்ணினாங்களோ அதே மாதிரி பிட்காயினை பேக்கப் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் மணி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் எல்லாம் ஆல்ரெடி யூஎஸ்லேருந்து நிறைய நாடுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பூட்டான் மாதிரியான நாடுகள் அவங்களே பிட்காயின் மைனிங் பண்ணுறாங்க. அடுத்தது எல்சால்வடோர் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை ஆல்ரெடி லீகல் டெண்டர் ஆக்கிட்டாங்க. ஸோ நாடுகளெல்லாம் உள்ளுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சனத்தோட 5 விதமான ஆட்களுக்கு தான் இந்த பிட்காயின் சம்மந்தமான பூரணமான நாலேஜ் இருக்குது. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உள்ளுக்கு வரதுங்கிறது நீங்கள் 10 வருஷத்துக்கு முதல் 10 இல்லை ஒரு 50-100 வருஷத்துக்கு முதல் நீங்கள் கொள்ளுப்பிட்டியில் ஒரு வலை ஒன்று வாங்கி போடுற மாதிரி. அப்போ இன்றைக்கோட வேர்த் எவ்வளோன்னு சொல்லி வச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ சின்ன அளவுலையும் கூட நீங்கள் பிட்காயின் வாங்கிக்கொள்ளலாம். பெரிய அளவில் பணம் இருந்தால் தான் பிட்காயின் வாங்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ உங்களோட பணத்தை நீங்கள் இன்னும் அந்த ஃபேக்கான பேப்பர் கரன்சியில் சேமிச்சிருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் லைக் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, என் அறியாமத்தனத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் இந்த பிட்காயினை மிஸ் பண்ண விரும்பலை. அந்த பிட்காயினை வாங்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் நான் பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் இந்த பிட்காயினை எப்படி ப்ராப்பராக சேஃபான வழியில் வாங்குகிற, எப்படி ப்ராப்பராக அதை சேஃபான வழியில் சேமித்து வைக்கிற, எந்த விதமான ஹேக்கிங்கும் இல்லாமல் நான் கொஸ்டோடியலாக மிகவும் சேஃபான ஆஃப்லைன் அப்படி சேமித்து வைக்கிற, ப்ளஸ் பிட்காயினை வச்சு எப்படி பெசிவ் இன்கம் பண்ணுற, எப்படி ஒயிட் லேபிள் சிஸ்டம் படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் எந்த பணமும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அந்த சிஸ்டத்தில் டீட்டெயில் வேணும்னு சொன்னால் ஏன் அந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எங்களோட ஈகோ தான் எங்களுக்கு பெருசு, நாங்கள் இதை மாதிரியான கவர்மெண்ட்டு பேங்கும் சொல்கிற இந்த பொய் கரன்சியில் தான் நாங்கள் எங்களோட பணத்தை வச்சு நாங்கள் எல்லாருமே இது காலம்பூரா பூரா வாழ்வோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஏன் அப்படியான அறியாமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.